வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம் ஒரு புதிய கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அது ஆட்டோகேட். ஒரு கொஷின் கேட்கட்டுமா? உங்களில் எத்தனை பேருக்கு ஆட்டோகேட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதானே? கவலையே படாதீங்க. இந்த கோர்ஸ் அதுக்காக தான். இந்த கோர்ஸ் முடியும் போது எனக்கு ஆட்டோகேட் தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, இப்போ ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. இன்டர்வியூ நல்லா போகுது. டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக அவங்கக்கிட்ட டூல் டெஸ்ட் கேட்குறாங்க. ஆட்டோகேட் தெரியுமா அப்படின்னு. அப்போது சார் எனக்கு ஆட்டோகேட் தெரியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த சுச்சுவேஷனை தவிர்க்க தான் இந்த கோர்ஸ். ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம், ஸ்லோவாக போவோம், ஒவ்வொரு கமாண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கோர்ஸ் முடியும் போது கான்ஃபிடென்ட்டாக ஆட்டோகேடை யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன தேவை? சிமெண்டா, ஸ்டீலா, பிரிக்ஸா, இல்லை இடமா? இடம் கண்டிப்பாக தேவை. இடத்துக்கு அப்புறம் என்ன தேவை அப்படின்னா, முதல்ல டிராயிங் தேவை. அந்த வீட்டோட லேஅவுட். அந்த டிராயிங் இல்லாமல் மேசன் வேலை செய்ய முடியாது. மேசன்னா மேஸ்திரி. டிராயிங் இல்லாமல் இன்ஜினியர் வேலை செய்ய முடியாது. டிராயிங் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. அதே மாதிரி ஒரு ரிஃபைனரி ஆகட்டும், இல்லை ஒரு பவர் பிளான்ட் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் முதல்ல நமக்கு டிராயிங் கண்டிப்பாக தேவை. சரி, அப்போ அந்த டிராயிங்கை யார் கிரியேட் பண்ணுவாங்க? டிசைன் இன்ஜினியர்ஸ் ஆர் டிசைனர்ஸ். அவங்க எதில் கிரியேட் பண்ணுறாங்க? ஆட்டோகேட், அப்படி இல்லைன்னா அதர் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர்ஸில். அதனால தான் இன்ஜினியரிங் கரியருக்கு 2D டிராஃப்டிங் ஒரு பேசிக் ஸ்கில். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆட்டோகேட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஆட்டோடெஸ்க்னு ஒரு கம்பெனி உருவாக்கின டிராயிங் சாஃப்ட்வேர் தான் ஆட்டோகேட். இதில் என்னென்ன பண்ணலாம்? பில்டிங் டிராயிங் வரையலாம், மெஷினோட டிராயிங் வரையலாம், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் டயக்ராம் வரையலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங்ஸ் வரையலாம், பைப்பிங் டிராயிங்ஸ் வரையலாம். சொல்லப்போனால் எந்த இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்னாலுமே நீங்கள் இதில் வரைய முடியும். இன்ஜினியரிங் டெரிவேபிள்ஸ் அப்படின்னாலே ஆட்டோகேட் கண்டிப்பாக இருக்கும். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ஆட்டோகேட் புதுசாக வந்த சாஃப்ட்வேரே கிடையாது. 1982லேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 44 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அதிலிருந்து இப்போ வர ஒவ்வொரு வருஷமும் பெட்டராக அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இன்றைக்கும் உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ், கோடிக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, சார் ஆட்டோகேட் கற்றுக்கிட்டா ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆட்டோகேட் மட்டும் இல்லை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோகேட் டிராஃப்டிங் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா கேட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகலாம், டிசைனர் ஆகலாம். டிசைனர்னால் எந்த டிசிப்ளினில்? சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பைப்பிங், இந்த மாதிரி எல்லா டிசிப்ளின்லையும் நீங்கள் டிசைனர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம கோர்ஸ் போக போக இதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். சரி, இப்போ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பயப்பட வேண்டாம், இன்னைக்கு டிராயிங் வரைய போகிறதில்ல, ஜஸ்ட் சாஃப்ட்வேரை ஃபெமிலியர் ஆக்கிக்க போகிறோம். சரிங்களா? ஆட்டோகேடை நீங்கள் ஸ்க்ரீனில் போய்ட்டு சர்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆட்டோகேட் வெர்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இங்கிருந்து தான் நியூ டிராயிங் ஓப்பன் பண்ணலாம். இங்கிருந்து நியூ டிராயிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு சும்மா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. இதுக்கு மாடல் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். மேலே ரிப்பன், கீழே கமாண்ட் லைன், மேலே ரிப்பன், கீழே கமாண்ட் லைன், அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ் பார். இப்போ பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது அப்ளிகேஷன் மெனு, இது குயிக் ஆக்சஸ் டூல் பார். நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு
சின்னதா ஒரு ஹோம் ஒர்க். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்க. ஒரு நியூ டிராயிங் கிரியேட் பண்ணுங்க. மை ஃபர்ஸ்ட் டிராயிங் டாட் டிடபிள்யூஜின்னு சேவ் பண்ணுங்க. அப்புறம் ரிப்பன் எங்க இருக்கு, கமாண்ட் லைன் எங்க இருக்கு, மாடல் ஸ்பேஸ் எது, ஸ்டேட்டஸ் பார் எது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க. டிராயிங் வரைய வேண்டாம், சாஃப்ட்வேரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுவே போதும். திரும்ப ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஜஸ்ட் இது மாதிரி மெயின் விண்டோ, ஓகேங்களா, ஸ்டார்ட் விண்டோ ஓப்பன் பண்ண உடனே இந்த ஸ்டார்ட் டிராயிங்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு புது டிராயிங் வந்துடும். இதில் ரிப்பன் எங்கே இருக்குது, அப்ளிகேஷன் மெனு எங்கே இருக்குது, குயிக் ஆக்சஸ் மெனு எங்கே இருக்குது, மாடல் ஸ்பேஸ் எங்கே இருக்குது, ஸ்டேட்டஸ் பார் எங்கே இருக்குது, கமாண்ட் விண்டோ எங்கே இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? கேட்னா என்ன? கேட்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஆட்டோகேட்னா என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டா என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அதோட ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அடுத்த லெசன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆட்டோகேட் ஸ்க்ரீனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். மவுஸை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன ஒர்க்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஐ ஆம் ரெடின்னு டைப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த லெசனில் சந்திப்போம். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.